ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளாம் நிறைய பேர் இந்த விஷயத்த நோட் பண்ணியிருப்போம். அதாவது நம்ம கிளாஸோ இல்லை ஆஃபீஸ் அந்த மாதிரி வேறு எங்கேயா இருந்தாலும் எங்கே பார்த்தாலுமே ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க லைக் அவங்க ரொம்ப ஸ்கில்ஃபுல்லான பர்சனாகவும் இருக்க மாட்டாங்க. நிறையா எல்லாமே இப்போ காலேஜ்னு எடுத்துட்டோன்னா நிறையா அதாவது டாப்பராகவும் இருக்க மாட்டாங்க. லைக் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்கள எல்லாருக்குமே பிடிக்கும். லைக் அவங்க வந்தாலே எல்லோரும் அவங்க போய் பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி ஒருத்தர் கண்டிப்பாக இருப்பார். ஸோ நம்மளுக்கும் அவரை பார்த்தோன்னே இந்தமாரி இருக்கும். லைக் நம்மளும் இந்தமாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே, இவர் மட்டும் ஏன் இப்படி இருக்காரு, எப்படி இப்படி இருக்காரு, அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு இருக்கும். நீங்கள் எப்படி அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கில் நான் படித்தேன். ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள். இந்த புக்கில் ஒரு 6 ways சொல்லியிருக்காங்க. ஸோ அதை என்னென்னு பார்க்கலாம். பிரின்சிபல் நம்பர் 1, ஹாவ் ஜென்யூன்லி இன்ட்ரெஸ்ட் வித் அதர்ஸ். தியோடோர் ரூஸ்வெல்ட் அப்படின்றவரை பற்றி யாராவது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது யூஎஸோட பிரசிடெண்ட்டாக இருந்தவர். ஸோ அவர் என்ன பண்ணார்னா, அவரோட வேலட் ஒருத்தர் லைக் வேலட்னா என்னன்னா, ரூஸ்வெல்ட்டுக்கு இந்த மாதிரி பர்சனல் அப்பியரன்ஸ்க்கு அப்புறம் ட்ரெஸ்ஸிங் இதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அவங்கள வேலட்னு சொல்லுவாங்க. அவர் அவரோட ஒய்ஃபுக்கு இந்த மாதிரி ஒரு பாப் ஒயிட் அப்படின்ற ஒரு பேர்ட் எனக்கு அதை பற்றி தெரியணும், அது மாதிரி அது எங்கே இருக்கோ அவங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்கள், அந்த மாதிரிலாம் ரூஸ்வெல்ட்டை ஒரு வாட்டி கேட்டிருப்பாங்க. ஸோ ரூஸ்வெல்ட் இதை ஞாபகம் வச்சுட்டு ஒரு நாள் ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி பார்க்குறப்போ அவர் ஃபோன் பண்ணார். ஸோ இவங்க வீடு ரூஸ்வெல்ட்டோட அந்த ஒயிட் ஹவுஸும் அப்புறம் இந்த வேலட் இருக்காங்களா அவங்களோட ஹவுஸ், அவங்க ஒரு ஹட்டில் இருக்காங்க. அது இந்த ஒயிட் ஹவுஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்கும் தூரத்தில். ஸோ இவர் என்ன பண்ணார், ஃபோன் பண்ணிவிட்டு இந்தமாரி அவங்க தான் ஃபோன் எடுத்தாங்க. வேலட் சொன்னால ஒருத்தர், அவரோட ஒய்ஃப் ஃபோன் எடுத்தாங்க. ஃபோன் எடுத்ததுக்கப்புறம் அவர் சொன்னார், இந்தமாரி நீங்கள் பாப் ஒயிட்னு சொன்னீங்களா, அது எங்கள் வீட்டோட கொஞ்சம் முன்னாடி தான் இருக்குது, நீங்கள் ஜன்னல் எட்டி பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படின்னு சொன்னார். இதை ஆத்தர் ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருந்தாரு. பிரின்சிபல் நம்பர் 2, ஸ்மைல். ராபர்ட் அப்படின்ற ஒருத்தர் ஒரு கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டோட மேனேஜராக இருந்தார் ஒரு கம்பெனியில். அண்ட் அவர் என்ன பண்ணான்னா, ஜாபுக்கு ஒருத்தர் எடுக்கணும். ஸோ அந்த எப்படி இருக்கணும்னா, அவர்கிட்ட ஒரு பிஹெச்டி இருக்கணும். எதில் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருக்கணும். ஸோ அந்த ஏற்ற மாதிரியே ஒருத்தர் அவர் கண்டுபிடிச்சார். அண்ட் கண்டுபிடிச்சி ரெக்ரூட்டும் பண்ணிட்டாங்க. ஸோ பண்ணக்கப்புறம் தான் அவருக்கு தெரிய வருது என்னென்னா, அந்த ரெக்ரூட் பண்ண அந்த மனுஷனுக்கு ஏற்கனவே நிறைய ஜாப் ஆஃபர்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இவரோட கம்பெனியோட பெரிய கம்பெனியெல்லாம் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் அவர்கிட்ட கேட்டிருக்காரு, இதோட எங்கள் கம்பெனியோட பெரிய கம்பெனியெல்லாம் ஆஃபர் பண்ணியிருக்காங்களே, நீங்கள் ஏன் அதுக்கு போகாமல் நான் கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. அவர் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு யோசிச்சுட்டு இந்த மாதிரி சொன்னார், எல்லாருமே ஜாப் ஆஃபர் கொடுத்தாங்க, பட் எல்லாருமே ஒரு கோல்டான வாய்ஸில் பேசினாங்க. லைக் ஒரு எந்தூசியசம் இல்லாமல் ஒரு ஜஸ்ட் ஒரு பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷனாக தான் இருந்திருக்கும். ஸோ நீங்கள் என்னென்னா, நான் தான் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, மேபி அது ஒரு ரீசனாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னார். யார்கிட்ட நீங்கள் பேசினாலும் ஒரு ஸ்மைலோட பேசுங்க. ஸோ ஒருன்னு இல்லாமல் ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்மைலோட பேசுனீங்கன்னா எல்லாருக்கும் உங்களுக்கு பிடிக்கும். பிரின்சிபல் நம்பர் 3, ரிமெம்பர் தட் அ பர்சன்ஸ் நேம் இஸ் டு தட் பர்சன் த ஸ்வீட்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சவுண்ட் இன் எனி லாங்குவேஜ். ஃப்ராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் அப்படின்ற யூஎஸ் பிரசிடென்ட் அவருக்கு ஒரு கார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷலாக அவருக்கு டிசைன் பண்ண மாதிரி ஒரு கார் வேணும் அவருக்கு. ஏன்னா அவருக்கு லெக்ஸ் பேரலைஸ் ஆகிடுச்சு. ஸோ அவர் ஓட்ட முடியாது. அதனால் அவளுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு கார் டிசைன் பண்ணியிருக்கணும். ஸோ அதை டிசைன் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன்கிட்ட கேட்டிருக்காங்க. அதில் WF சாம்பர்லின் அப்புறம் ஒரு மெக்கானிக் 2 பேர் அந்த காரை டிசைன் பண்ணி ரூஸ்வெல்ட்டை போய் கொடுத்துருக்காங்க. WF சாம்பர்லின் சொன்னால அவர் ரூஸ்வெல்ட்டுக்கு இந்த கார் பற்றியெல்லாம் சொல்லியிருக்காரு. அந்த டிசைன் எப்படி, இது எப்படி நீங்கள் ஓட்டணும், அதை பற்றி நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. எல்லாமே சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணக்கப்புறமா இந்த மெக்கானிக் கூட்டிகிட்டு வந்தேன்னு சொன்னார்ல, அவர் ரொம்ப சரியாக ஃபீல் பண்ணாரு. அவர் ஒரு பேக் யார்ட்லேயே அவர் இருக்க சொல்கிறாங்க. பட் அவரோட பேரை சொல்லியிருக்காங்க ரூஸ்வெல்ட்டை, இந்த மாதிரி மெக்கானிக்கும் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வாட்டி ரூஸ்வெல்ட் அந்த பேரை கேட்டிருக்காரு. அவர் திருப்பி ஒயிட் ஹவுஸ்குள்ளே மீட்டிங் அட்டன் பண்ணுறக்கோசரம் போகணும் அப்படின்ற பட்சத்தில் அவர் இந்த மெக்கானிக்கிட்டையும் கேஷுவலாக ஹேண்ட் ஷேக் கொடுத்துட்டு அவர் பேரை சொல்லிட்டு, தேங்க்ஸ், நீங்கள் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு, வாஷிங்டன் வரைக்கும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் ஒரு ஃபியூ வீக்ஸ்க்கு அப்புறமா சாம்பர்லின் நியூயார்க் போனதுக்கப்புறமா ரூஸ்வெல்ட் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோகிராஃப் அவரோடது, அதில் அவரோட சைன் போட்டு திருப்பி ஒரு தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் சென்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ இது சாம்பர்லின் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆக வச்சிருக்கு. இந்த மாதிரி சின்ன விஷயம்தான். நீங்கள் ஸ்ட்ரேஞ்சர் யாராவது மீட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னொருக்கா நீங்கள் அவங்க மீட் பண்ணுறப்ப அவங்க பேர் ஞாபகம் மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா உலகத்துலேயே அவங்களோட பேர் தான் அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் சவுண்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. பிரின்சிபல் நம்பர் 4, பி அ குட் லிசனர், என்கரேஜ் அதர்ஸ் டு டாக் அபவுட் தெம்செல்ஸ். ஆத்தர் ஒரு டின்னர் பார்ட்டிக்கு போயிருக்காரு. அது ஒரு நியூயார்க் பப்ளிஷர் கொடுத்துருக்காரு அந்த டின்னர் பார்ட்டியை. ஸோ அங்கே ஒரு பாட்டானிஸ்ட், அதாவது இந்த பொட்டானிஸ்ட் தெரியல, அவரை மீட் பண்ணியிருக்காரு. ஸோ
அவர் வந்து இந்த மாதிரி வந்து எப்படி வந்து ஒரு நியூ பிளான் வந்து நாங்கள் டெவலப் பண்ணுறோம், எப்படி வந்து இந்த டாக்ஸிக் லேண்ட்ஸ்லாம் இருக்குது, அதை வந்து எப்படி நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து பேசிகிட்டு இருந்திருக்காரு. ஆத்தர் வந்து என்ன பண்ணாருன்னா அவர் வந்து ரொம்ப க்ளீனாக வாட்ச் பண்ணி அட்டென்ஷனாக அவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்திருக்காரு. ஸோ எவ்வளோ பேர் அந்த டின்னர் பார்ட்டிக்கு வந்திருந்தாலுமே ஆத்தர் வந்து அவங்களெல்லாம் வந்து ரிஜெக்ட் பண்ணிவிட்டு இவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லிட்டு கேட்கலான்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறத நல்லா கவனித்து கேட்டிருக்காரு. ஸோ இவர் வந்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் வந்து அதாவது பொட்டானிஸ்ட் வந்து பேசிட்டு இருந்திருக்காரு. ஆத்தர் வந்து அவர் சொல்கிறத வந்து கேட்டிருக்காரு. ஏன்னா இவருக்கு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால அந்த டாபிக் அவர் என்னால் சொல்கிறான்னு சொல்லிட்டு நல்லா க்ளீனாக கேட்டிருக்காரு. அதுக்கப்புறமா அந்த பார்ட்டி விட்டு வந்ததுக்கப்புறமா வந்து அந்த பொட்டானிஸ்ட் சொல்லியிருக்காரு ஆத்தர்கிட்ட, நீங்கள் வந்து யூ ஆர் தி பெஸ்ட் கான்வர்சேஷனலிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ வந்து ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா ஆத்தர் வந்து அவர் சொல்கிறத வந்து நிறையா கேட்டிருக்காரு. அதாவது எதுவுமே சொல்லாமல் இப்போ நம்மளே வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஏதோ பேசினோன்னா அவங்க வந்து நம்ம பேச சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ இரிட்டேட்டட் ஆகும். அந்த மாதிரி இல்லாமல் ஆத்தர் வந்து அவர் அந்த பொட்டானிஸ்ட் என்ன சொன்னாரோ அதை வந்து அப்படியே கேட்டிருக்காரு. ஸோ அதனால் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குட் இம்ப்ரெஷன் ஆகிருக்கு. நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். பிரின்சிபல் நம்பர் 5, டாக் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அதர் பர்சன்ஸ் இன்ட்ரெஸ்ட். ஹென்றி அப்படின்றவர் வந்து ஒரு பேக்கிங் ஃபார்ம் வந்து வச்சுருந்தாரு. அவர் வந்து என்னென்னா ஒரு நியூயார்க்கில் ஒரு ஹோட்டலுக்கு வந்து அவரோட பிரெட்ஸை வந்து சப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 வருஷமாக ட்ரை பண்ணிட்டுருக்காரு. அதாவது 4 வருஷமாக அவரோட பிரெட்ஸ் வந்து இந்த ஹோட்டலுக்கு நான் சப்ளை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. பட் ஆனால் அவரால் முடியல. ஸோ அவர் வந்து ஏன் வந்து டாக்டிக்கை வந்து மாற்றி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சார். ஸோ அவருக்கு வந்து என்னென்னா அவரோட பிரெட் சேல் பண்ணோம். ஸோ அதை தவிர்த்து இப்போ அந்த ஹோட்டலில் மேனேஜராக இருக்கார்ல அவருக்கு வந்து என்ன இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி அவர் வந்து பேச ஆரம்பித்தார். ஸோ அப்படி பார்த்தப்போ ஹோட்டல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் சொசைட்டியில் இருந்திருக்காரு. அதை வந்து அவங்க எப்படி சொல்லுவாங்க, ஹோட்டல் கிரீட்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதை தெரிஞ்சதுக்கப்புறமா அடுத்த வாட்டி அவர் மீட் பண்ணுறப்போ அந்த மேனேஜர்கிட்ட கேட்டிருக்காரு, இந்த கிரீட்டர்ஸ் பற்றி நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டிருக்காரு. ஸோ அவர் வந்து ரொம்ப அதில் இன்ட்ரெஸ்டட் இருந்ததுனால அவர் வந்து அதில் தான் அவங்களுக்கு வந்து ஆர்வம் ஜாஸ்தியாக இருந்ததுனால அவர் வந்து அதை பற்றியே ஒரு மணி நேரம் கிட்ட பேசியிருக்காரு. அண்ட் வந்து அவர் ஃபைனலாக போகிறப்ப அவருக்குமே வந்து ஒரு மெம்பர்ஷிப் கொடுத்துருக்காரு அந்த ஆர்கனைசேஷனோடது. அண்ட் ஒரு 2-3 நாள் போனதுக்கப்புறமா அந்த மேனேஜர் வந்து ஹென்ரிக்கிட்ட வந்து உங்களோட சாம்பிள்ஸ் கொண்டு வாங்க, அதோட ப்ரைஸஸும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹென்றி வந்து ஃபைனலாக லீவ் பண்ணுறப்போ அந்த பிரெட்ஸை பற்றியோ அந்த சேல் பற்றியோ எதுவுமே பேசலை. பட் ஆனால் இந்த 2-3 நாள் கழித்து அவரே வந்து கேட்டிருக்காரு. இதுதான் வந்து ஆத்தர் சொல்ல வர்றாரு, மற்றவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி நம்ம பேசினா அவங்களுக்கு வந்து நம்மளை வந்து ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு என்ன தேவையோ அதை அவங்களே வந்து செய்வாங்கன்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்கிறாரு. பிரின்சிபல் நம்பர் 6, மேக் தி அதர் பர்சன் ஃபீல் இம்பார்ட்டன்ட் அண்ட் டூ இட் சின்சியர்லி. ஒரு பிஸ்னஸ் மேன் இருந்திருக்காரு. அதை வந்து ஆத்தர் அவரை நேம் மென்ஷன் பண்ணல. ஸோ ஏன்னா அவங்க ஃபேமிலியில் வந்து யாருமே இந்தமாரி நேம் வந்து மென்ஷன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து அதை நேம் மென்ஷன் பண்ணல. அந்த பிஸ்னஸ் மேன் வந்து அவங்களோட ஒய்ஃப் வந்து இந்தமாதிரி ரிலேட்டிவ்ஸ் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவர் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அப்போ போயிருக்கிறப்போ இவர் வந்து அந்த அவங்களோட ஒய்ஃப் இருக்காங்களா, அவங்களோட ஆண்ட் இருக்காங்க, அவங்க கிட்ட விட்டுட்டு இவங்க வந்து அவங்களோட ஏஜில் இருக்கிறவங்க கிட்ட வந்து பேச போயிட்டாங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் மேன் மட்டும்தான் இந்த ஆண்ட் கூட வந்து இருந்திருக்காங்க. ஸோ ஏதோ பேசணுமேன்னு சொல்லிட்டு இவர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி அவங்க வீட்டில் தான் இருந்தாங்க. ஸோ அவங்க வீடு வந்து லைக் ஒரு ஆன்டிக் அந்த மாதிரி ஒரு வீடு. ஸோ அந்த பிஸ்னஸ் மேன் வந்து கேட்டிருக்காரு, இந்த வீடு வந்து 80-90 வந்து பில்ட் பண்ணாங்களா அப்படின்ட்டு. அதுக்கு வந்து அந்த ஆண்ட் சொன்னாங்க, ஆமாப்பா அங்கே தான் பில்ட் பண்ணாங்க, அந்த காலத்தில் தான் பில்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீட்டை பார்த்தா வந்து எனக்கு என்னோட வீடு தான் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. இப்போ இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி வீடெல்லாம் கட்ட மாட்டாங்க அப்படின்னு வந்து சொன்னார். அந்த ஆண்டி வந்து ஆமாப்பா கரெக்ட் தான், இப்போ இருக்கிறவங்க இந்த மாதிரிலாம் யார் கட்டுறா, நாங்கள் வந்து இதை ரொம்ப விரும்பி கட்டினோம், நாங்கள் வந்து இது வந்து எங்களோட ட்ரீம் ஹவுஸ் அப்படின்னு வந்து சொன்னாங்க. இவங்க கட்டுறப்போ வந்து அந்த வீட்டுக்கு ஆர்கிடெக்ட் கூட இல்லையாமா, இவங்களே தான் பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. ஸோ இதை பற்றி அவர் வந்து நிறையா பேசிகிட்டு இருந்தப்போ அந்த ஆண்டி வந்து அந்த பிஸ்னஸ் மேனுக்கு வந்து அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் வந்து சுட்டி கட்டினாங்க. லைக் வந்து ஒரு இட்டாலியன் பெயிண்டிங் அவங்க வீட்டில் இருந்துச்சு, அது வந்து ஒரு ஓல்டு இங்கிலீஷ் டீ பாட் அதை வந்து காட்டினாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் அவங்க வீட்டில் என்னெல்லாம் இருக்கோ அதை வந்து அவங்களுக்கு சுட்டி காட்டினாங்க. அண்ட் கடைசி வந்து ஒரு கேரேஜுக்கு அவங்கள கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போகிறப்போ அங்கே உள்ள வந்து ஒரு கார் இருந்துச்சு. அது வந்து அந்த கார் வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து வாங்கின கார். ஸோ வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் இறந்ததுக்கப்புறமா அவங்க அந்த காரை ஓட்டுறதில்ல. அது வந்து பார்க்க ரொம்ப புது கண்டிஷனில் தான் இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து இந்த காரை வந்து நீ எடுத்துக்கோப்பா அப்படின்னு வந்து சொன்னாங்க அந்த பிஸ்னஸ் மேன்ட்ட. அந்த பிஸ்னஸ் மேன் வந்து நான் எதுக்கான்ட்டு எடுத்துக்கணும், வேறு யாருக்கும் அவங்க ரிலேட்டிவ்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என் ரிலேட்டிவ்ஸ் அவங்க வந்து நான் எப்போ சாவேன்னு சொல்லி தான் இருக்காங்க, நான் வந்து செத்தக்கப்புறமா வந்து இந்த காரை வந்து அவங்களே எடுத்துக்கலான்னு தான் இருக்காங்க, அவங்களுக்கு பதிலாக நீயே எடுத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ வந்து அந்த பிஸ்னஸ் வந்து சரி எனக்கு எதுக்கு கொடுக்குறீங்க, நீங்கள் இல்லாட்டி இதை வேறு யாருக்காச்சும் செகண்ட் ஹேண்ட் டீலர்கிட்ட வந்து விற்றுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த காரை நான் எதுக்கு விற்கணும், வேறு ஏதோ ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட போய் என்னோடய காரை விற்கிறதுக்கு நான் உங்ககிட்டயே விற்றுருவேன்ப்பா, நான் அவன்கிட்ட தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ அந்த பிஸ்னஸ் மேன் அந்த காரை வாங்கிட்டாங்க. ஸோ இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஆண்டி வந்து வீட்டில் வந்து தனியாக தான் இருக்காங்க. அவங்களுக்கு கூட பேச யாருமே இல்லை. ஸோ வந்து அவங்களோட வீடும் வந்து பழைய வீடாக இருக்கனால அதை பற்றியும் யாரும் அவ்வளோக்கா பேச மாட்டாங்க. ஸோ வந்து அவங்களுக்கு என்னென்னா அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அந்த வீடு தான். ஸோ அதை பற்றி தான் இவர் இந்த பிஸ்னஸை வந்து ரொம்ப கேட்டு தெரிஞ்சு இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவனால அதை பற்றி யாரும் பேசுனால இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. இவங்களுக்கு வந்து அந்த பிஸ்னஸ் மேனை பிடிச்சதுனால இவங்க வந்து சரி இந்த காரை வந்து ஏன் அவருக்கு கொடுக்கான்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் இந்த காரை வந்து கொடுத்தாங்க. மற்றவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி நம்ம பேசணும்னா அவங்களுக்கு அதில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறனால அவங்க அதை பற்றி பேசுவாங்க. அவங்களுக்கும் நம்மளை வந்து பிடிக்கும். சும்மா நம்மளை பற்றியே நம்ம பேசிகிட்டு இருந்தோம்னா யாருக்கும் பிடிக்காது. எல்லாருக்குமே அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட் பற்றி பேசதான் பிடிக்கும். இது எல்லாத்தையும் ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் இந்த புக்கில் தான் படிச்சிருக்கேன். இந்த புக்கில் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. நீங்களும் இந்த புக்கை படிக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. நீங்களும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற வீடியோ வந்து நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. லாஸ்ட்டாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.